அனைவருக்கும் வணக்கம். வெள்ளை அவல் உப்புமா செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. இந்த உப்புமா வந்து ஒரு 1/4 ஹவரில் செய்து முடிச்சிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வேர்க்கடலையை வந்து நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரணுங்க. நான் வந்து வெள்ளை அவலை வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். தண்ணி இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி. இப்போ வெள்ளை அவலை சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாங்க. அடுப்பு வந்து ஸ்லோ பண்ணி வச்சுக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ லாஸ்ட்டாக தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான வெள்ளை அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்டு டின்னருங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஃபாலோ மீ.